முதலில் மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம். இவங்களுக்கு கைவிட்ட, அதாவது எதிர்பார்த்த ஒரு நல்ல பலனை கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால் இந்த பக்கம் 7.5 சனியின் துவக்கம், இதற்கு முன்னாடி 12ஆம் இடத்தில் இருந்த கேதுவின் தாக்கம் எல்லாமே சேர்ந்து மேஷ ராசியை சீர்குலைத்தது. தனிப்பட்ட முறையில் அவங்க ஜாதகத்தை பார்க்கும் பொழுதுதான் அவர்கள் எந்த அளவுக்கு அடிமேல் அடி, உதை மேல் உதை, தோல்வி மேல் தோல்வி, அவமானம் மேல் அவமானம், வம்பு வழக்கு, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இடம், தொழில், பூமி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் நிறைய கடன் சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். எதுக்கு கோபப்பட்டோம், எங்க கோபப்பட்டோம், ஏன் கோபப்பட்டோம்னு தெரியாத அளவுக்கு நாம் கோபப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோபத்தினால் நிறைய விஷயங்கள் சிதறி போனது. ஏன் அப்படின்னா, ஒரு விதமான விபத்து, ஆக்சிடென்ட் என்று கூட சொல்லலாம். அதாவது ஒரு மென்டல் ஆக்சிடென்ட்டாக கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு பிரச்சனைகளை இந்த சனி செவ்வாய் பார்வை குறிப்பாக இவர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருந்து ஏற்படுத்தியது. மிதுனராசிக்கு செவ்வாய் அமர்ந்து அதிகமாக மிதி வாங்கினது, அதிகமாக உதை வாங்கினது, அதிகமாக அடி வாங்கினது, அதிகமாக அவமானப்பட்டது எல்லாமே இந்த மிதுனராசிக்காரர்கள் தான். அதாவது பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி தேனில் விழுந்து, அதுவும் நழுவி வாயில் வந்து விழுந்தால் எப்படி இருக்குமோ, அதுவும் நழுவி ஐஸ்கிரீமில் வந்து விழுவது போன்ற ஒரு அமைப்பாக இவர்கள் மிதுனராசிக்காரர்கள் இதனை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இவ்வளவு நாட்கள் இவர்கள் அந்த அளவுக்கு அடியும் உதையும் மிதியும் வாங்கினார்கள். ஒரு கெத்தாக இருக்கிறார்கள். இந்த விஷயத்தை அவர்கள் வெளியே காண்பிக்கவில்லை அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் ஒரு சுவாரஸ்யமான சில கோச்சார சம்பவங்களை நாம் எடுத்துள்ளோம். என்னன்னா, இது நாள் வரை கன்னி ராசியில் இருந்த செவ்வாய் இந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 43 நாட்கள் துலா ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போ இதை நம்ம செவ்வாய் பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். சார், சனி பயிற்சி, குரு பயிற்சிக்கெல்லாம் வீடியோ போடுவாங்க, செவ்வாய் பயிற்சிக்கு கூட வீடியோ போடுறீங்களா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நன்றாக புரிகிறது. அதாவது கோச்சாரத்தில் தொழில் காரகன் அப்படின்னு சொல்லப்படுவது இந்த செவ்வாய் தான். இப்போ காரகத்துவத்தில் பார்த்தோம்னா கலத்திர காரகன் சுக்கிரன், அதே மாதிரி ஆத்ம காரகன் சூரியன், மனோ காரகன் சந்திரன், புத்தி காரகன் புதன், தொழில் காரகன் ஒருவருடைய தொழிலை நிர்ணயம் பண்ணும் பொழுது அந்த செவ்வாயை வைத்துத்தான் நாம் நிர்ணயம் பண்ணணும். லேடிஸுக்கு மாங்கல்ய காரகன் அப்படிங்கிறதும் செவ்வாய் தான். அனைத்து ராசிகளுக்குமே இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும். இதுக்கு முன்னாடி கன்னி செவ்வாய்க்கு கடலும் வற்றும் அப்படிங்கிற ஒரு பதிவை நம்ம ஆல்ரெடி கொடுத்திருந்தோம். கன்னி ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செய்த பொழுது அதற்கு சனியின் பார்வை மேல் விழுந்ததனால் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது. இப்போ என்ன குட் நியூஸ் அப்படின்னா, கன்னிராசியை விட்டு செவ்வாய் வெளியில வருவது ஒரு குட் நியூஸ். அதையும் தவிர இந்த செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் சொந்த வீட்டை பார்க்கிறார். அதுவும் மட்டும் இல்லாமல் துலா ராசியிலிருந்து 4வது பார்வையாக செவ்வாய் எங்கு உச்சமடைகிறார் அப்படின்னா மகர ராசியில் உச்சமடைகிறார். தான் உச்சமடையக்கூடிய வீட்டையும் பார்க்கிறார். அப்போ நிறைய இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த முக்கியமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் எல்லாமே இந்த செவ்வாயை வைத்து தான் பார்க்க வேண்டும். ஒரு 100 பேர் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு 10 பேர் நல்லா இருப்பாங்க. அந்த 10 பேர் நம்மளுடைய நிகழ்ச்சிகளை பார்க்க போறது கிடையாது. அவங்கெல்லாம் ஜிஆர்டிலையும் இல்லை லலிதா ஜுவல்லரிலையும் இல்லைன்னா சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸிலும் தான் பிஸியாக இருப்பார்கள். போராடி கொண்டிருக்கக்கூடிய நிறைய நபர்கள் தான் நம்மளது நிகழ்ச்சியை பார்ப்பார்கள். அப்போ அந்த போராட்டத்துக்கு அவங்களுக்கு ஒரு விடிவெள்ளி கிடைக்காதா? குறிப்பா தொழில் மூலமா ஒரு டெவலப்மெண்ட் வராதா? அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதா? அப்போ அந்த செவ்வாய் அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம பார்த்தோம்னா ஒரு வேகத்தையும் ஒரு
போர் குணத்தையும் ஒரு பிடிவாதத்தையும் எந்த இடத்திலும் நாம் விட்டு கொடுக்காமல் போகக்கூடிய ஒரு சுபாவத்தையும் ஒரு எனர்ஜியையும் ஒரு டைனமிக்காக நாம் செயல்படுவதையும் துடிதுடிப்பாக நாம் இயங்குவதையும் ஒரு அசுரத்தனத்தையும் குறிகாட்டக்கூடியது தான் இந்த செவ்வாய். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு துடிதுடிப்பா நம்ம இருக்கும் பொழுதுதான் நமது வியாபாரத்திலோ நமது உத்தியோகத்திலோ நாம் அங்கீகரிக்கப்படுவோம். அப்போதான் நமக்கு அந்த ஒரு ஆர்டரோ இல்லை ஒரு ஒர்க்கோ ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு ப்ரொமோஷனோ வரும். இப்போ இவ்வளவு நாள் செவ்வாய் ஃபியூஸ் போயிருந்தது, இல்லைன்னா டயருக்கு காத்து போன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. இப்பொழுது இந்த செவ்வாய் வெளியே விட்டது. எந்த ராசிக்கு இந்த செவ்வாய் என்ன கொடுக்க போகிறது? முதலில் மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த செவ்வாய் பயிற்சி முதல் தரமான ராஜயோகத்தை யாருக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அது மேஷ ராசிக்குத்தான் முழுவதுமாக பொருந்தும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷராசிக்கு ராசியாதிபதி மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதியே இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் இது நாள் வரைக்கும் இவங்களுக்கு கடகத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் கேம்ப் போட்டு வக்கரமடைந்து நீசம் அடைந்திருந்தார். சரி, கடகத்தை விட்டு அப்புறம் சிம்மத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது நல்லது செய்வாரான்னு பார்த்தா சிம்ம ராசி மண்டலத்தில் கேது என்ற ஒரு கிரகம், அதாவது பாம்புடன் சேர்ந்திருந்தார். அதற்கப்புறம் அவர் கன்னி ராசி மண்டலத்தில் இருந்த பொழுது கன்னி செவ்வாய்க்கு கடலும் வற்றும் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி. ஆனால் 6ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த செவ்வாய்க்கு ஒரு நல்ல வீடாக இருந்தாலும் கன்னிராசி மண்டலத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது சனி பகவானின் உக்கிர பார்வையும் வக்ரமான பார்வையும் அவர் மேல் விழுந்திருந்தது. இப்போ செவ்வாய் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய நிவர்த்தி ஸ்தானத்தில் அமருகிறார். இப்போ இந்த ராசியாதிபதி கிட்டத்தட்ட ஒரு 10-12 மாசமாகவே இவங்களுக்கு கைவிட்ட, அதாவது எதிர்பார்த்த ஒரு நல்ல பலனை கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால் இந்த பக்கம் 7.5 சனியின் துவக்கம், இதற்கு முன்னாடி 12ஆம் இடத்தில் இருந்த கேதுவின் தாக்கம் எல்லாமே சேர்ந்து மேஷ ராசியை சீர்குலைத்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நிறைய இவங்க வெளியில காமிச்சுக்கல. தனிப்பட்ட முறையில் அவங்க ஜாதகத்தை பார்க்கும் பொழுதுதான் அவர்கள் எந்த அளவுக்கு அடிமேல் அடி, உதை மேல் உதை, தோல்வி மேல் தோல்வி, அவமானம் மேல் அவமானம், வம்பு வழக்கு, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இடம், தொழில், பூமி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் நிறைய கடன் சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடியவங்க யாராவது நமக்கு ஒரு பேமெண்ட் கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது வர்றவங்க, சார் உங்களால் முடிஞ்சா நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையில் இவர்களை மாட்டி வைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பது அப்படிங்கிறது இவர்களை பொறுத்தவரை பாவகாதிபதி பாவகத்தை பார்க்கக்கூடிய பாவக புஷ்டியாக அமர்கிறது. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ராசியாதிபதி ராசியில் இருந்தால் என்ன ஒரு பிளஸ்ஸோ என்ன ஒரு அட்வான்டேஜோ அதற்கு நிகரான பிரிவிலேஜை இவர்கள் அனுபவிப்பார்கள். சார், செவ்வாய் ராசியை பார்த்தா கோபம் வரும், துடிப்பு வரும், வேகம் வரும், பராக்கிரமம் வரும், வீரம் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு நன்றாக புரிகிறது. இந்த செவ்வாயை குரு பார்க்கிறார். இதுதான் குரு மங்கள யோகமாக வருகிறது. பாக்யாதிபதியே ராசியாதிபதியை பார்க்கிறார், ராசியாதிபதி ராசியை பார்க்கிறது. அப்போ அந்த செவ்வாயினுடைய வேகம் விவேகத்துடன் சேர்ந்து எதை செய்தால் நமக்கு வேலை நடக்குமோ அதனை இவர்கள் துணிவாகவும் தெளிவாகவும் செய்து அந்த காரியத்தில் இவர்கள் ஜெயிப்பார்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவர்கள் எங்க தோத்தார்களோ அதே இடத்தில் இவர்கள் வெற்றி கொடி நாட்டுவார்கள். குறிப்பா இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள், ரியல் எஸ்டேட் வியாபாரம், ஹார்ட்வேர்ஸ், சிமெண்ட், ப்ளூ மெட்டல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், டிரான்ஸ்போர்ட் போன்ற தொழில்களில் இருப்பவர்களுக்கு இது ஒரு ஜாக்பாட். ராசியாதிபதியே 7ஆம் இடத்தில் போய்
குருவின் பார்வை பெறுவதனால் திருமணத்தில், அதாவது கசப்பான உறவு, பிரிவினையை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு சுபம், ஒரு அபிவிருத்தி, ஒரு அனுகூலம், கொஞ்சம் இறங்கி போய் ஒரு சுபமான முடிவு, ஒரு பாசிட்டிவான முடிவு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பாக வருகிறது. ஒருவேளை திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இதே 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை என்பதனால் கண்டிப்பாக அந்த வரன்கள் வரும். இந்த பக்கம் 5ஆம் இடத்தில் சுக்கிரன் சுபபலம் பெற்றிருக்கிறது. முதலில் செவ்வாய் என்ன பண்ணுவார்னா, தனது சொந்த நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு நிறைய அபிவிருத்தி, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்படும். பிறகு செவ்வாய் ராகுவின் நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த நட்சத்திராதிபதி ராகு இவர்களுக்கு 11ஆம் இடம். இதுதான் இவர்களுக்கு ஜாக்பாட், மேஜிக் பிகின்ஸ் நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு 7-8 வருஷத்தில் இவர்கள் என்ன சாதிக்கணும், என்ன சம்பாதிக்கணும்னு நினைத்தார்களோ அதை எல்லாமே ஒரு 7-8 மாதத்தில் செய்து விடுவார்கள். 7-8 மாதங்களில் செய்ய வேண்டிய அதே விஷயத்தை 7-8 வாரங்களில் இவர்கள் முடித்து விடுவார்கள். ஏன் அப்படின்னா, இந்த பக்கம் ராகுவுக்கும் குரு பார்வை, அது 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறது. இது காலகட்டங்களில் கோச்சாரத்தில் சனி வக்ரம் அப்படிங்கிறதும் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த ராகுங்கிறவர் வந்து இந்த இடத்துல ஒரு ஆம்பிளிஃபயரா, ஒரு மேக்னிஃபயரா, ஒரு மல்டிப்ளையரா இருந்து லாபத்தில் செயல்படுவதனால் இவர்களுடைய லாபம் அப்படிங்கிறது மல்டிப்ளை ஆகும். அதாவது ஓவர் த நைட்டில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, ஒரு ட்ரெமெண்டஸ் டேர்னிங் பாயிண்டை பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம். பிறகு செவ்வாய் அப்படிங்கிறவர் குருவின் நட்சத்திரமான விசாகத்தில் சஞ்சாரம் செய்வார். குருவின் பார்வையிலும் வேறு அவர் இருக்கிறார். அப்போ நட்சத்திராதிபதி பிளஸ் பார்வை பலம், இது எல்லாமே 9ஆம் வீடையும் 12ஆம் வீட்டையும் குறிகாட்டுகிறது. அப்போ இது எல்லாமே பாக்கியம், பாக்கியம் என்ற அமைப்பில் வருகிறது. அப்போ அந்த பாக்கியங்களை இவர்கள் அடைவார்கள். அதாவது ஒரு நல்ல வீடு கட்டுறதா இருக்கலாம், ஒரு வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், ஒரு லக்ஸுரி லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம். இது அனைத்து விஷயங்களையும் பூரணமாக அனுபவிப்பார்கள். மேஷராசி ராசியாதிபதி செவ்வாய்னாவே ஒரு கெத்து, ஒரு டஃப்பு, ஒரு ரஃப்பு, பலரை தாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, தலைவனாக இருக்கக்கூடிய அமைப்பு, ஒரு ஆணுக்கு எழுதிய இலக்கணம் உன்னிடத்தில் கண்டேன் அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்றாங்க பாருங்க. அதெல்லாம் பூரணமா இந்த மேஷராசிக்கு தான் பொருந்தும். ஆனா ராசியாதிபதி இவ்வளவு நாள் வலுவிழந்ததனாலும், பலம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்ததனாலும், ஒரு ஃபியூஸ் போன பல்பு போல, ஒரு காத்து போன பலூன் போல எங்க போகிறோம், எப்படி போகிறோம், என்ன ஆகிறோம்னே தெரியாமல் சிக்கி செதறி சின்னா பின்னம் ஆனார்கள். உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தால் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த உஷ்ணத்தை 7ஆம் இடத்தில் துலாம் ராசி மண்டலத்தில் அமர்ந்த செவ்வாய் உங்களுக்குள் ஊட்டி விடுவார். பேக் டு ஷேப், பேக் டு பொசிஷன். இந்த சினிமாலெல்லாம் காட்டுவாங்க பாருங்க, ஒரு பாட்டு வர்றதுக்குள்ளாரையே அந்த ஒரு உச்சத்தை அவர் அடைந்து விடுவார். ஒரு வீடு வாங்கி விடுவார், ஒரு கார் வாங்கி விடுவார், ஒரு 100 பேர் 200 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு போய் விடுவார்லாம் சொல்லுவாங்க பாருங்க. அதற்கு நிகரான ஒரு உச்சத்தை இது காலகட்டங்களில் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் அடைய முடியும்னு சொல்வதுதான் உண்மை. அதற்கேற்றார் போல் நீங்கள் உங்களை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்காக அதுவாகவே கூரையை பிச்சுட்டு வந்து கொட்டும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளாமல், சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நம்மை தேடி வரும். நம்மளுடைய புத்திசாலித்தனம், நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கு, நம்மளுடைய ஸ்மார்ட் ஒர்க்கை வைத்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தை எப்படி ஒரு அபிவிருத்தியா, ஒரு பாசிட்டிவாக மாற்றுவது, பிறகு ஒரு நல்ல கிளையண்ட்டை எவ்வாறு நம்முடன் தக்க வைத்து கொள்வது, இதனை நீங்கள் தான் மீண்டும் மீண்டும் பிராக்டிஸ் செய்து எக்ஸிக்யூட் செய்ய வேண்டும். எப்படி இருந்தாலும் இது ஒரு பிரமாதமான வாய்ப்பு. இதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். ரிஷபத்தை பொறுத்தவரை 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம், மந்திரஸ்தானத்தில்
இது நாள் வரை செவ்வாய் அமர்ந்திருந்தார். அப்போ எதுக்காக கோபப்பட்டோம்? 5ஆம் இடம் புத்திஸ்தானம் தானே. அப்போ செவ்வாய்ங்கிறது உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். எதுக்கு கோபப்பட்டோம், எங்க கோபப்பட்டோம், ஏன் கோபப்பட்டோம்னு தெரியாத அளவுக்கு நாம் கோபப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோபத்தினால் நிறைய விஷயங்கள் சிதறி போனது. ஏன் அப்படின்னா, இந்த செவ்வாயை இந்த பக்கம் உக்ர சனி வக்ர சனியாக பார்த்தார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு கிடைத்த நல்ல விஷயங்களை நாமே பேசி கெடுத்து விட்டோம். குறிப்பா இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை. காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் செவ்வாய்ங்கிறது இங்கே 7ஆம் வீட்டை குறிகாட்டுவதனால் ஃபேமிலி பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாக சண்டை, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை. அதுவும் இல்லாமல் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே இவர்களுக்கு தாறுமாறாக கையை விட்டு போன விதமாக திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிறதும் தெரியாமல் ஒரு விதமான விபத்து, ஆக்சிடென்ட் என்று கூட சொல்லலாம். அதாவது ஒரு மென்டல் ஆக்சிடென்ட்டாக கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு பிரச்சனைகளை இந்த சனி செவ்வாய் பார்வை குறிப்பாக இவர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருந்து ஏற்படுத்தியது. இப்போ 5ஆம் இடத்திலிருந்து இவங்களுக்கு செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது ஓப்பனாக சொன்னோம்னா இவங்களுக்கு ஒரு ட்ரெமெண்டஸான டேர்னிங் பாயிண்ட் என்று எடுத்துக்கொள்ளலாம். உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 3, 6, 11ஆம் இடங்களில் அசுப கிரகங்கள் அமர்வதே முதல் தரமான ராஜயோகத்தை இவர்களுக்கு கொடுக்கும். அதுவும் செவ்வாய் இவர்களுக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை உச்ச வீட்டை பார்க்கிறார். இந்த செவ்வாயை யார் பார்க்கிறார் அப்படின்னா, லாபஸ்தானாதிபதி குரு மங்கள யோகமாக பார்க்கிறார். இது எல்லாமே இவர்களுக்கு குறிப்பா அந்த நோய், எதிரி, கடன், 6ஆம் வீடு குறிகாட்டக்கூடிய இந்த நெகட்டிவான விஷயங்களுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் போட்டால் எப்படி டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் அ பாசிட்டிவ் என்று வருகிறதோ, அதை போல் இவர்கள் இந்த அனைத்து விஷயங்களிலும் ஒரு முத்திரை பதிப்பார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. வெற்றி கொடி நாட்டுவார்கள். குறிப்பாக இந்த நோயிலிருந்து வெளிவருவது, மருத்துவரை மாற்றுவது, மாற்று வைத்தியம் எடுத்துக்கொள்வது, ஒரு கடனை அடைப்பது, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் ஒரு தெளிவு பெறுவது, இது எல்லாமே இவர்களுக்கு அனுகூலமாக வரும். ஒரே வார்த்தையில் இதை சொல்லணும் அப்படின்னா, சத்ரு ஜெயம், அதாவது எதிரிகளை வெல்வது. அதுவுமே பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் இருப்பதனால் சாத்வீகமாக, அதாவது சாஃப்டா பவ்யமா, ஒரு அடிதடி, ஒரு பெரிய லாஸு இதெல்லாம் இல்லாமல் யதார்த்தமாக எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு. முதலில் இவர்களுக்கு செவ்வாய் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குறிப்பாக இந்த இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் என்பது ஏற்படும். ஒருவேளை இந்த மெடிக்கல் லைனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல அபிவிருத்தி ஏற்படும். பிறகு செவ்வாய் ராகுவின் நட்சத்திரமான சுவாதியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் நட்சத்திராதிபதி ராகு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் 10ஆம் பாவத்தில் ஒரு பாவக்கிரகம் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வு அப்படின்னு தான் சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. மேலும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கும் குரு பார்வை, 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் குரு பார்வை. தொழில் அபிவிருத்தி, அதாவது மேலும் மேலும் தொழில்ல நிறைய ஆர்டர்ஸ், என்கொயரிஸ் இவர்களுக்கு வரும். அப்போ அவங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்குண்டான ஸ்டாக் வைத்து கொள்ளணும். நிறைய வாடிக்கையாளர்கள் இவர்களை நோக்கி வருவார்கள். 10க்குரிய சனி 11ஆம் பாவம் லாபத்தில் இருக்கிறது. இப்போ இவ்வளவு நாள் ரிஷபராசிக்காரர்கள் எங்கெல்லாம் அடி வாங்கினார்களோ, உதை வாங்கினார்களோ, அந்த அவ்வளவு கடனையும் தீர்க்கக்கூடிய அமைப்பு. கடனை தீர்த்த பிறகும் ஒரு லாபத்தை இவர்கள் வீட்டுக்கு எடுத்து போகக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே இவர்களுக்கு ஏற்படும். பிறகு செவ்வாய் விசாக நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கும் பொழுது இந்த நட்சத்திராதிபதி குருவே இவர்களுக்கு லாபாதிபதியாம் ஆகி குருவின் பார்வை அப்படின்னு அந்த அமைப்பில் விழுகிறது. அப்போ லாபம் லாபம் அப்படிங்கிற அமைப்பு, மேலும் லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு. இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருளை நம்ம ஒரு 5 ரூபாய்க்கு விற்கிறோம். நம்ம அந்த பொருளை ஒரு 3 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 2 ரூபா லாபம் வச்சு நம்ம அதை விற்கிறோம். வாங்கிட்டு போனவரை நீ இந்த பொருள் வேண்டாம் சார், நீங்கள் 1 ரூபா கம்மி பண்ணிவிட்டு 4 ரூபாய்க்கு ரிட்டர்ன் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம கொடுத்துட்றோம். அப்போது என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே 3 ரூபாய்க்கு வாங்கி 1 ரூபா அதில் நம்ம ப்ராஃபிட் எடுத்துட்டோம். திரும்பவும் அதே பொருளை இன்னொரு நபர் 7 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போனால்
ஃபர்ஸ்ட் ஒரு ரூபா லாபம், இப்போ ஒரு 3 ரூபா லாபம் என்ற அமைப்பில் வந்து விடுகும். அந்த அளவுக்கு லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு. இப்போ அதுக்கேற்றாற் போல் நம்ம வந்து பொருளையோ இல்லை கான்செப்டையோ இல்லை ப்ராடக்டையோ இல்லை மேன் பவரையோ சர்வீஸையோ தயாராக வைத்து கொண்டு வாடிக்கையாளரை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் கிரகங்களுடைய பேராற்றல் இப்பொழுது ரிஷபராசிக்கு மேலும் தூக்கி கொடுப்பதற்கு சாதகமாக இருக்கிறது. இந்த பக்கம் புதன் 5ஆம் இடத்தில் பஞ்சமகா புருஷ யோகத்தில், இந்த பக்கம் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் 4ஆம் பாவத்தில், இந்த பக்கம் இவர்களுக்கு ஜீவனாதிபதி லாபஸ்தானத்தில். பிரமாதமான வாய்ப்பு. இதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். மிதுனராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் நான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் 6ஆம் பாவாதிபதி செவ்வாய் அமர்ந்து அதிகமாக மிதி வாங்கினது, அதிகமாக உதை வாங்கினது, அதிகமாக அடி வாங்கினது, அதிகமாக அவமானப்பட்டது எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரர்கள் தான். ஏன்னா ருண ரோக சத்ருஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில். அப்போ உங்க வீட்டிலேயே வந்து உக்காந்துட்டார். சார் வெளியில போயிட்டு வந்தா வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, வீட்டில் இருக்கும் பொழுதுதான் சார் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதுக்கு வெளியிலேயே இருக்கலாம்ங்கிற அளவுக்கு எனக்கு வீட்டில் பிரச்சனை இருக்கு சார், நிம்மதி இல்லை சார், எல்லாத்தையும் இழந்து விட்டேன் சார், டோட்டல் கொலாப்ஸ், பேனிக், ரோலர் கோஸ்டர் அப்படின்னெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பை பூரணமாக அனுபவித்தவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். ரொம்ப புத்திசாலித்தனமா இவர்கள் கணக்கு போட்டார்கள். ஆனால் போட்ட கணக்குல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல பிரதர், எல்லாமே கையை விட்டு போச்சு. கடன் கடன் மேலும் மேலும் கடன் அப்படிங்கிற அமைப்பு. அது நோயா இருந்தாலும் சரி, ரன்னிங் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட் வயதை அனுசரித்து எக்ஸ்ரேக்கும், இசிஜிக்கும், ஸ்கேனுக்கும், லேபுக்கும், டாக்டருக்கும், மெடிக்கல் ஷாப்புக்கும் அலைந்தது மிச்சம். அம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எந்த அளவுக்கு இவர்கள் கையை விட்டு போனது அப்படிங்கிறது இவர்களுக்கே தெரியவில்லை. இப்போ 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அசுப கிரகம், அதுவும் இந்த சனியின் வக்கர பார்வை, உக்கர பார்வையை பெற்றதனால் இவ்வளவு நாள் இவர்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டது. இப்பொழுது இந்த செவ்வாய் இவர்களுக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில். அப்போ இதை 2 விதமா பலனை பார்க்கணும். எப்படின்னா, 5ஆம் இடம்ங்கிறது 6க்கு 12. அப்போ நோய் எதிரி கடனுக்கு எக்ஸ்பைரி, ஒரு நெகட்டிவுக்கு முன்னாடி இன்னொரு நெகட்டிவை போட்டால் அது எப்படி பாசிட்டிவாக வருகிறதோ அதை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுகிறது. டீஃபால்ட்டாகவே நோய் எதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தீர்வு, ஒரு தெளிவு அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம். இன்னொரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை சமசப்தம பார்வையாக பார்க்கிறார். அப்போ லாபஸ்தானாதிபதி லாபத்தில் இருந்தால் என்ன ஒரு நிகரற்ற பலனோ அதற்கு நிகரான பலன் இந்த லாபஸ்தானாதிபதியை குரு பார்க்கிறார். இப்ப ஜீவனாதிபதி லாபத்தை பார்க்கிறாருங்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இதுல ஜீவனம், லாபம் இந்த இரண்டுமே இவர்களுக்கு பலம் பெறுகிறது, பயன் கொடுக்கிறது. முதல்ல செவ்வாய் சொந்த நட்சத்திரத்துல பயணிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, இந்த இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த சிவில், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஹார்ட்வேர் போன்ற துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், மெடிக்கல் போன்ற துறைகளில் இருப்பவர்கள், இந்த செக்யூரிட்டி சர்வீசஸ், ப்ளூ மெட்டல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த டிரான்ஸ்போர்ட் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு எல்லாமே ஒரு மிகரற்ற ஜாக்பாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு செவ்வாய் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுதுதான் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட். ஏன் அப்படின்னா, நட்சத்திராதிபதி ராகு மிதுனத்துக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானத்தில், பாக்யஸ்தானத்தில், குருவின் பார்வையில். இப்போ குரு வந்து என்ன பண்றாருன்னா, 11ஆம் பாவாதிபதியையும் பார்க்கிறார், 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கிறார். இந்த பக்கம் 9ஆம் இடத்தில் இடம் கொடுத்த ராகுவிற்கு இடம் கொடுத்த சாட்டர்ன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 9, 10, 11 பூரணமாக கனெக்ட் ஆகிறது. பாக்கியம், தொழில், ஜீவனம், லாபம் இதில் நிகரற்ற பிளஸ். அப்போ ஒரு 6 வருடத்தில் நாம் சம்பாதிக்க வேண்டிய விஷயத்தை ஒரு 6 மாதத்தில் சம்பாதித்து எல்லா பிரச்சனைகளையும் எல்லா கடன்களையும் தீர்த்த பிறகு திரும்பவும்
பேக் டு ஸ்கொயர் ஒன். மிதுன ராசினாவே ஒரு புத்திசாலித்தனத்தை வெளிக்காட்டக்கூடிய நபர்கள் அப்படின்னு இவர்கள் வெளியே எடுத்து காண்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படும். பிறகு இதே செவ்வாய் இவர்களுக்கு குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது, நட்சத்திராதிபதி குரு ஜீவனம் சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம், அதே குருவின் பார்வையில் செவ்வாய் குரு மங்கள யோகமாக அமர்வது என்பது மேலும் 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 வெற்றி. இது வயதை அனுசரித்து எதிர்பார்ப்பு கேட்டார் போர் பலன் கொடுக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அதுக்குண்டான வரன்கள் கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் ஆகிவிட்டது சார், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், குழந்தைகளுக்காக நாங்கள் முயற்சி செய்கிறோம் அப்படின்னா இந்த நேரத்தில் முருகன் வழிபாடு செய்வது, தொடர்ச்சியாக அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெகு நாட்களுக்கு அப்புறம் ஒரு தெளிவு, ஒரு தீர்வு ஏற்படும். நான் ஏற்கனவே சொன்னது போல் பாக்கியம், தொழில், லாபம், மேலும் அதுக்கும் மேலன்னு ஏதோ ஒரு படத்துல சொல்வார்களே, அதை போல் மேலும் மேலும் வெற்றியும் லாபமும் ஏற்படக்கூடிய காலகட்டம். அதாவது பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி தேனில் விழுந்து, அதுவும் நழுவி வாயில் வந்து விழுந்தால் எப்படி இருக்குமோ, அதுவும் நழுவி ஐஸ்கிரீமில் வந்து விழுவது போன்ற ஒரு அமைப்பாக இவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இதனை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இவ்வளவு நாட்கள் இவர்கள் அந்த அளவுக்கு அடியும் உதையும் மிதியும் வாங்கினார்கள். ஒரு கெத்தாக இருக்கிறார்கள். இந்த விஷயத்தை அவர்கள் வெளியே காண்பிக்கவில்லை அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பை உபயோகித்துக் கொள்ளுங்கள். பிரமாதமாக இந்த ஒரு 44 நாட்கள் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது ஏற்படும். சார் நீங்க சொன்னது எல்லாமே கேட்கறதுக்கு நல்லா இருக்கு சார், அவ்வளவுதானா, இன்னும் 2 லைன் சொல்லுங்க சார் அப்படின்னா, அடுத்து செவ்வாய் ஆட்சி பெறப்போகிறது, சுக்கிரன் நீசபங்க ராஜயோகம் பெறப்போகிறது, சுக்கிரனுக்கு சனி பார்வை ஏற்பட போகிறது. அப்புறம் நிறைய அரிய தகவல்கள், குரு அதிசாரம், குரு வக்ரம், நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கும் உங்களது சொந்தக்காரர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.